me give an overview of what we are going to cover today. The first thing that we are going to learn is about the managing uncertainties. So managing uncertainties அப்படின்னு வந்து சொல்லும் போது நம்ம லைஃப்ல எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சுன்னா வந்து அது லைஃபே வந்து நல்லா இருக்காது. ரட்டன் டாடா once said that life has to be like the heartbeat, right? Ups and downs, ups and downs, and ups and downs. Why? Because if the heartbeat is actually static, நேரா வந்து இருந்துச்சுன்னா it means that the person is dead. Similar to that, life will always be ups and downs. Life வந்து எப்பவுமே வந்து ஒரே கர்வா வந்து இருக்காது. எங்க அப்பா வந்து சொல்லுவாங்க ஜே ஷேப் கர்வா வந்து இருக்கக்கூடாது, எஸ் ஷேப் கர்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஹவு டு மேனேஜ் த அன்சர்டனிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு அன்சர்டன் பீரியட்ல வந்து உட்காந்துருக்கு. இது யாருமே எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ ஹவு டு மேனேஜ் தீஸ் அன்சர்டனிட்டிஸ். இதை ப்ரொடக்டிவிட்டியில இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா 100% ப்ரொடக்டிவிட்டியில கண்டிப்பா வந்து இது ஒரு மெயினான சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா ப்ரீ கோவிட் பாத்தீங்கன்னா we were all busy. உங்க ஒய்ஃப் எங்க போத்தீஸ் போயிட்டு வரலாங்க, அல்லது வந்து எங்கேயாவது ஷாப்பிங் போயிட்டு வரலாங்க, அல்லது அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாங்க வாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு பிஸியா இருக்கு, எனக்கு கிளைண்ட்டை பார்க்கணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும். 100 நாள் இன்னைக்கு அடைஞ்சிட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்கோம். வாட் தி ஹெல் வி ஆர் டூயிங்? நோ, நத்திங். Uncertainty, right? So it all happens in our life. Uncertainties will happen forever. அதுல மாற்று கருத்தே இல்லைன்னா மனுஷனுக்கு வந்து the man will become very arrogant. நான் நினைச்சதெல்லாம் நடக்கு அப்படின்னு வந்து நினைச்சிருவோம். அதனாலதான் இறைவன் வந்து அப்பப்போ அன்சர்டனிட்டிஸ் வந்து கொடுக்குறாரு. ரைட்டா? ஓகே. The next one is we are going to understand the 3 secrets. என்ன 3 secrets இருக்குது ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்படிங்கறத உண்மையிலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். And the third one is, as I already said, taking a decision to maximize your productivity journey. உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஜேர்னியை வந்து, ஏன்னா ஒவ்வொருத்தரும் பிசினஸ் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போகணும். அதுக்கு நம்ம எப்பவுமே பீக் ப்ரொடக்டிவிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணணும். PPP, பெர்ஃபார்மிங் இன் பீக் ப்ரொடக்டிவிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அது வந்து நம்ம பார்க்க போறோம். And last but not the least, we are going to spend some 10-15 minutes in answering your Q&A. Right? So now, jumping into the main scenario, that is the 3 secrets. Before going to the main subject, let me address the uncertainties. Okay, let me address the uncertainties. Imagine நீங்க வந்து ஒரு 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 கேம் ஆஃப் செஸ் விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்க ஸ்கிராபிள் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். வேர்ட் கேம், ஒரு வேர்ட் போர்ட் மாதிரி இருக்கும். அதுல பிளாஸ்டிக்ல வந்து லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் அடுக்கி வைக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு டீம் ஆஃப் 2 people, 3 மினிமம் 2 people up to 6, 8 எவ்வளவு பேர் வேணும் விளையாடலாம். 4 பேர் வரைக்கும் விளையாடலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? கேம் ஆஃப் செஸ் தெரியும். 2 பேர் வந்து விளையாடணும். காயின்ஸ் வந்து நீங்க த பீசஸ் வந்து நீங்க கொண்டு போகணும். கேம் ஆஃப் செஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆர் ஸ்கிராபிள் ஆர் லைஃப்னு ஒரு கேம் இருக்கு இல்லையா? சுத்தி விடணும். அது எத்தனாவதுல நிக்குதோ அதுக்கு ஏத்தாப்புல வந்து போகணும். நீங்க வந்து குழந்தை பெறுறது, கல்யாணம் முடிக்கிறது, குழந்தை பெறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், காலேஜுக்கு போறது, படிக்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அந்த லைஃப் கேம்ல வந்து வரும். இமேஜின் நீங்க இதுல ஏதோ ஒரு கேம்ல ஒரு 1/2 மணி நேரம் வந்து விளையாண்டுகிட்டு இருக்கிறீங்க. கேம் ஆஃப் செஸ் நீங்க எல்லாம் ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணியாச்சு. அப்படி இல்லைன்னா ஸ்கிராபிள்ல நீங்க எல்லாம் வந்து செட் பண்ணியாச்சு. அப்படி இல்லைன்னா லைஃப்ல ஓரளவுக்கு அப்படியே முன்னேறி போய்கிட்டு இருக்கீங்க. கேம்ல தாங்க சரியா அப்படி போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு வந்து உங்க குழந்தையோ அல்லது உங்களுடைய மாமா பையனோ அல்லது அத்தை பொண்ணோ வந்து, அத்தை பொண்ணு வந்தா கோவப்பட மாட்டோம். சோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபாஸ்டா வந்து வர்றாங்க. ஃபாஸ்டா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க வச்சிருக்க கூட அந்த போர்டை வந்து அப்படியே தட்டி விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆன்சர் டைப் பண்ணுங்க பாப்போம். வாட் வில் பி யுவர் ரியாக்ஷன்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க செக் மேட் வைக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. லாடிஸ் லாஸ் இஸ் சேயிங் டென்ஷன் ஆயிருவேன் சார். ஆனந்த் கண்ணன் இஸ் சேயிங் ஆங்கிரி. டென்ஷன் இஸ் ஹை. முத்துராமு ஃபியூரியஸ், கோபம், நர்வஸ், collapse, will get angry and beat them, irritate, anxious, angry. So எல்லாருமே வந்து நல்ல பதில் கொடுத்திருக்கீங்க. thank you so much for participating. இன்னைக்கு நமக்கு நடந்திருக்கிறது கூட அதே மாதிரி. ஒரு கடையை ஆரம்பிச்சு அந்த கடையில வந்து முதல்ல போட்டு அதுல வந்து ஆட்களுக்கு எல்லாம் ட்ரைனிங்க கொடுத்து எல்லா விஷயமான வந்து எல்லா காரியம் கூடி வரும்போது திடீர்னு ஒரு வைரஸ் வந்து கடந்த ஒரு 120 நாளா நம்ம எல்லாரையும் வந்து முடக்கி போட்டுச்சு. இட்ஸ் an uncertainty. இதுல நீங்க யார் மேல கோவப்படுவீங்க?
குழந்தை மேல கோவப்படுவீங்களா, இல்ல ஒய்ஃப் மேல கோவப்படுவீங்களா, இல்ல ஹஸ்பண்ட் மேல கோவப்படுவீங்களா, இல்ல அப்பா அம்மா மேல கோவப்படுவீங்களா, இயற்கை மேல கோவப்படுவீங்களா, கணவன் மேல கடவுள் மேல கோவப்படுவீங்களா, கவர்மெண்ட் மேல கோவப்படுவீங்களா, யார் மேல கோவப்பட முடியும்? ஒரு கேம் ஆஃப் செஸ் ஸ்பாயில் பண்றதுக்கு வேணா இவங்க எல்லார் மேலயும் நீங்க கோவப்படும். பட் ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு அன்சர்டினிட்டி நடக்கும்போது, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வுகள் வந்து நடக்கும்போது, we just have to pause and think that in life uncertainty is inevitable. In life uncertainty இந்த மாதிரி வந்து நிச்சயமா இந்த மாதிரியான நிகழ்வுகள், அதிர்வலைகள் நம்மளோட லைஃப்ல வந்து நம்மளால அத என்ன சொல்றது, இன்எவிட்டபிள் அப்படின்னு வந்து சொன்னா அத நம்மளால தடுக்கவே முடியாது. தடுக்கிறது பாசிபிலிட்டியே இல்லை. இப்ப திடீர்னு இருக்கிறோம், ஒரு எர்த்குவேக் வருது, நம்ம எல்லாம் ரோட்டுக்கு வந்து எல்லாம் ரோட்டுக்கு வந்து நினைச்சு பார்த்திருப்போமா சென்னையில வந்து சுனாமி அப்படிங்கிறது ஒண்ணு வரும்னு? சுனாமிங்கிற வேர்டே நமக்கு தெரிஞ்சிருக்குமா? சுனாமிங்கிற வேர்டே நமக்கு தெரிஞ்சிருக்குமா? 2004 நினைக்கிறேன், எனக்கு வருஷம் கரெக்டா ஞாபகம். சுனாமிங்கிற வேர்டே நமக்கு எல்லாம் தெரியாது. ஒன்லி அதுக்கப்புறம் தானே நமக்கு இது எல்லாமே வந்து தெரிஞ்சது. யார் எதிர்பார்த்திருப்பாங்க? கலவரங்கள் உலகத்துல எங்கெங்கேயோ நடக்குது. லெட் அஸ் நாட் ஸ்பீக் பாலிடிக்ஸ். பட் அப்படி நடக்கும் போது வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து அந்த மாதிரியான கலவரங்கள்ல ரோட்டுக்கு வந்த கதைகள்லாம் நம்ம வந்து படிச்சோம். ஸோ அன்சர்டனிட்டியை பொறுத்த அளவுக்கு இட் இஸ் இன்எவிட்டபிள். இப்ப என்ன பண்ணலாம்? தலையில கையை வச்சுட்டு இப்படியே உட்கார்ந்துக்கிட்டு என்னடா என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல நம்ம உட்கார்ந்து நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நெகட்டிவ் ஆக்கி அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கோம். இது ஒரு சாய்ஸ். இது ஒரு சாய்ஸ். இன்னொரு சாய்ஸ் என்ன இருக்கு? இன்னொரு சாய்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, வாழ்க்கையில அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து சகஜம் தான். இட் இஸ் நாட் பிலாசபி பை தி வே, ரைட்? இதை நீங்க பிலாசபின்னு நினைக்காதீங்க. இட் இஸ் நாட் அ பிலாசபிக்கல் லெசன் ஆல்சோ. இட் இஸ் அ பிராக்டிக்கல் லெசன். இட் இஸ் அ பிராக்டிக்கல் லெசன். பிகாஸ் உங்க லைஃப்ல நீங்க வந்து உங்களுடைய கார்ல நீங்க தான் டிரைவர் சீட்ல இருக்கணும். மற்ற ஆளை நீங்க டிரைவர் சீட்ல வச்சிருக்க கூடாது. அதுக்கு உங்களோட எமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? எஸ்பெஷலி when it comes to uncertainties, when it comes to productivity. அன்சர்டனிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி மிகப்பெரிய எதிரி தான், மாற்று கருத்தே இல்லை. எவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு சோம்பேறித்தனமா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் ஒண்ணுமே பண்ண முடியாது. So accept the fact that uncertainty is possible. You have to take a decision to move on. What is the decision? You have to survive and then you have to thrive. You have to survive and then you have to thrive. So எப்படியாவது வந்து நம்ம பல்ட்டி அடிச்சு, எப்படியாவது வந்து நீச்சல் அடிச்சு, எப்படியாவது வந்து முன்னேறி வந்தோம். அதாவது நம்ம அன்சர்டனிட்டியில தான் வந்து நம்ம பீக் ப்ரொடக்டிவிட்டியில வந்து போகும். ஏன் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து ரிசெஷன்ல தான் பெருசு பெருசா வந்து உருவாது. கம்பெனிஸ் லைக் ஏர்பிஎன்பி, கம்பெனிஸ் லைக் ஊபர், கம்பெனிஸ் லைக் பெரிய பெரிய ஐபிஎம், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவன் another பர்கர் கம்பெனி, பர்கர் கிங் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிசெஷன்ல தான் வந்து ஜிஎம் மோட்டார்ஸ், ஜெனரல் மோட்டார்ஸ், one of the biggest car manufacturers in the US, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிசெஷன்ல வந்து ஃபார்ம் பண்ண கம்பெனிஸ். ஸோ அதனால அன்சர்டனிட்டிஸ் தான் நம்ம மேனேஜ் பண்ண தெரியணும், which is directly proportional to your productivity, managing your uncertainties, ரைட்டா? ஏன்னா நம்ம அப்படியே வந்து சோர்ந்து நம்ம உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், nothing is going to help us. Our time is going to be wasted. When it comes to productivity, time is very very essential, right? Getting into the secrets, right? என்னோட ஒரு மென்டர் வந்து டாக்டர் ஐவன் மைஸ்னர், ஃபவுண்டர் ஆஃப் பிஎன்ஐ, அவர் அடிக்கடி வந்து சொல்லுவாரு, பிசினஸ் வந்து நல்லா க்ரோ ஆகணும்னா நான் ஒரு சீக்ரெட் சொல்லவா அப்படின்னு சொல்லுவேன். சொல்லுங்க சார் அப்படின்னு பக்கத்துல போனா, ஒரு சீக்ரெட்டும் இல்ல, நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணு, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதே மாதிரிதான் நான் சொல்றது எதுவுமே வந்து உங்களுக்கு சீக்ரெட்டா வந்து இருக்க போறது இல்ல. இட் இஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் a reminder for you because you know all these things much before this particular webinar. I am not going to tell anything new. 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உலகத்துல சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ட்ரெயினர்ஸா இருக்கட்டும், கோச்சஸா இருக்கட்டும், பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸா இருக்கட்டும், பெரிய பெரிய கன்சல்டன்ட்ஸா இருக்கட்டும், பெரிய ஸ்பீக்கர்ஸ், டானி ராபின்ஸ், நீங்க யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, ராபர்ட் கியோசாக்கி, ராபின் சர்மா, டேரன் ஹார்டி, ஜிம் ரான், நீங்க யார வேணாலும் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாம் புது கண்டென்ட்டா சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறீங்க? நோ 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 நோ.
எல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கண்டென்ட் தான். மேபி ஒரு புது டிஷ் ஆக்கி வந்து தரலாம். அன்னைக்கு அவங்க வந்து ஏடுல வந்து எழுதி வச்சத நம்ம இன்னைக்கு ஒரு வெபினார் மூலமா ஒரு மைண்ட் மேப்ல கொடுக்குறோம், அவ்வளவுதான். சோ sometimes the things which look very very simple are not easy to do. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். உடம்ப குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? டைப் பண்ணுங்க பார்ப்போம் சாட்ல. உடம்ப குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? Eat less, run, eat less, exercise, diet, got gym, give work. ரெண்டே விஷயம் தான் இல்லையா? உடம்ப குறைக்கணும்னா ரெண்டே விஷயம் தான். கம்மியா சாப்பிடு, எழுந்து நட, ஓடு, மேக் யுவர் செல்ஃப் ஆக்டிவ். கரெக்ட் தானே? இது ரெண்டுல வேற ஏதாவது மூணாவது சாய்ஸ் இருக்கா? இல்ல. Are these two things simple? Very very simple, very very simple. சரியா? ஆனா இன்னைக்கு நைட் என் ஒய்ஃப் வந்து எனக்காக ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிரியாணி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? டயட். ரைட்டா? சோ நான் இன்னைக்கு நைட் லேட்டா தூங்குறேன், நாளைக்கு காலையில நான் எந்திக்கல அப்படின்னா என்ன ஆகும்? ஆல் கான், ரைட்? So sometimes or most of the times things which are very very simple are not easy to practice. For example, நான் வந்து உங்களுக்கு இந்த டயட்டிங் பத்தியோ அல்லது வாக்கிங் பத்தியோ வந்து சொன்னேன். வாக்கிங் வந்து ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் எவ்வளவு பேர் அதுல வந்து ஸ்டிக் ஆன் பண்ணி இருக்கிறோம்? சாப்பிடுறது, ஐயோ நிறைய சாப்பிட்டா எனக்கு உடம்பு வைக்கணும் வந்து எனக்கு தெரியும், பட் என்னுடைய வாயை கட்டுப்படுத்த முடியலையே. It is not easy. It is not that easy. So similarly, what I am going to share as secrets, these three things are very very simple. Looks very very simple in this mind note, looks very very simple on paper, looks very very simple when I say that, but it takes discipline to get into freedom. It takes discipline to get into freedom. DGF type பண்ணுங்க. Discipline gives freedom. DGF type பண்ணுங்க. இன்னைக்கு படிச்ச புது வேர்ட், ரைட்டா? Discipline gives freedom. If you want financial discipline, நீங்க செலவழிக்கிறதுல டிசிப்ளின்டா இருக்கணும். If you want physical discipline, physical freedom, health freedom வந்து உங்களுக்கு வேணுமா? டாக்டர்கிட்ட போக கூடாது, எனக்கு ஃப்ரீடமா இருக்கணும், டேப்லெட் வேண்டாம், எனக்கு ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னா டிசிப்ளின் வேணும். நீங்க சாப்பிடுறதுல, நீங்க எக்ஸசைஸ் பண்றதுல, உங்களோட ரிலேஷன்ஷிப், என் ஒய்ஃப், என் குழந்தைங்க, என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாரோடையும் நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா டிசிப்ளின். டெய்லி வந்து காலையில எந்திரிச்சதுல இந்த நைட் வரைக்கும் உங்க ஒய்ஃப் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? உங்க அப்பா அம்மா கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? உங்க குழந்தைங்க கூட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? How many of you have said I love you to your spouse today morning? Since today morning, tell me, how many of you have actually said I love you to your kids, or kissed your kids, or even said an I love you to your wife, to your spouse? How many of you? Only a few, right? Yes. Discipline gives freedom. நீங்க லைஃப்ல எந்த செக்டார் எடுத்துக்கிட்டாலும் சரி, discipline gives freedom. சோ அதுதான் வந்து இன்னைக்கு மூணு சீக்ரெட்டா வந்து நம்ம டிசைட் பண்ண போறோம். ஓகேவா? The first secret, that is your motivation. எந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டியை வந்து நீங்க பீக் பெர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு போறதுக்கும் வந்து you need motivation, you need a goal to be set. So அந்த goal நம்ம மூணு வகையா பார்ப்போம். The first one is the higher level. It is the higher level, which is the 10-year, 15-year and the goals along. Your vision boards and all those stuff. The vision boards, the 10-year plans, the 20-year plans. Now tell me, how many of you have got the vision board? How many of you have got the vision board? உண்மையை சொல்லணும், சரியா? உண்மையை சொல்லணும். விஷன் போர்ட் எவ்வளவு பேர்கிட்ட இருக்கு? வெரி குட். எவ்வளவு பேர் வந்து லைஃப்ல கோ ஒன்லி பிளாக் போர்ட் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எவ்வளவு பேர் வந்து கோல் செட் பண்றீங்க? காட் இன் ரஃப் பேஜ்னு வந்து சாரதா சொல்லியிருக்காங்க, ரைட்? எவ்வளவு பேர்கிட்ட வந்து 10-year 20-year பிளான் இருக்கு? சரி, ஓகே. உங்க எல்லாரையும் நான் வந்து நம்புறேன். என்ன கோல் இல்ல, உங்ககிட்ட விஷன் போர்டு இல்ல, உங்ககிட்ட கோல் ஷீட் இல்ல, அல்லது உங்களுடைய கோல்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா உங்களோட பேங்க் பேலன்ஸை இப்ப என்னால கெஸ் பண்ண முடியும்.
உங்களோட பேங்க் பேலன்ஸ் வந்து மேபி a few thousands or less than maybe 5 lakhs or 2 lakhs or 1 lakh உங்களோட பேங்க் பேலன்ஸ். ஈவன் இஃப் நீங்க உங்ககிட்ட கோலும் இருக்கலாம், உங்ககிட்ட கோலும் இருக்கலாம், ஆனா அந்த கோலை எப்படி வந்து அச்சீவ் பண்ணுங்கிற ஆக்ஷன் பிளான் உங்ககிட்ட இல்லைன்னாலும் வந்து your bank balance is going to be less than 1 lakh or your bank balance is going to be in thousands. Am I guessing it right? Yes. 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 இது நான் சொல்லல. வேர்ல்ட்ல வந்து சக்சஸ்ல வந்து ரொம்ப ஒரு பீக் கோச்சா கன்சிடர் பண்ற ஜிம் ரானுக்கு வந்து அவருடைய மென்டார் வந்து சொல்லியிருக்காரு. ஏர்ல் ஷாஃப் அவருடைய மென்டார். அவர் வந்து கேட்கும் போது, ஜிம் ரான் உங்ககிட்ட கோல்டு இருக்கா? இல்லை சார், என்கிட்ட கோல்டு இல்ல. அப்போ வந்து உங்ககிட்ட ஒரு few $100 தவிர உங்ககிட்ட வேற பேங்க் பேலன்ஸ் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. On the dot. I just tested it in this group. It is very true, right? So என்னோட ஸ்டோரியை நான் இங்க வந்து ஷேர் பண்ண விரும்புறேன். I always have a vision board in front of me. This is my room, right? I have a green screen in front of behind me. I have my laptop, it's connected to a monitor. I have a mic, and beside this I have my vision board. இப்போ எம்டியா இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து நான் மைண்ட் மேப்ல பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய ஒய்ஃபும் என்னுடைய டாட்டரும் வந்து அதை எனக்கு அந்த விஷன் போர்ட்ல ஒட்டி தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி அவங்க எனக்கு வந்து அதுல பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் மேபி நாளைக்கு சண்டே நாளைக்கு பண்ணி தந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இந்த விஷன் போர்டை நான் இங்க உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லி வந்து பார்ப்பேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மைண்ட் மேப்ல நான் வந்து ஒர்க் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஐ எம் ஷேரிங் மை விஷன், ரைட்? ஐ எம் ஷேரிங் மை விஷன் ஹியர். My vision for 2020, right? My vision for 2020, I will get through this very, very fast. I have a professional goal. One or two examples on the shoulder. We are manufacturing halwa. I want to export to 3 more new countries. We have already started exporting to Dubai and Malaysia, and now we want to add 3 more countries, right? I want to write a business plan for my Queen's Public School, which is the girls' public school, right? Adukaprom, maybe okay, I have currently 2,600 plus subscribers in my YouTube channel. I want to grow it to 10K, right? And then I have read close to about 12-13 books this year, and I wanted to complete 25 books by this year. I wanted to start my Pro Coach online academy, and this is the day neenga ellarum vandu witness. My vision is coming true. My professional vision is coming true today. Oolala வந்து ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி, ஐஸ்கிரீம் ரீட்டைல் அவுட்லெட். தட் இஸ் Oolala. It is not a taxi app, right? Okay. Then ACC from ICF, that is a coaching accreditation. Okay. Relationship. Call a friend or family member daily. அதுக்கப்புறம் publish Nadira's book. Nadira is my daughter's name. அவளோட புக்கை வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு to develop a relationship. Sit with the kids to talk about their career every month. So we have this dream list making. நான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உட்காந்து நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரீம் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். கிட்ஸ் வந்து வரிசைக்கா உட்காந்துருப்பாங்க, நானும் என் ஒய்ஃப் உட்காந்துருப்போம். உன்னோட ட்ரீம் என்ன சொல்லு அப்படின்ட்டு வந்து எழுதிக்குவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சின்ன பையன், he is 6 years old now, and அவன்கிட்ட வந்து கேட்டப்போ ஐ வாண்ட் நட்டல்லா அப்படின்னு வந்து சொன்னான். அவன் நட்டல்லாவை எழுதிக்கிட்டான். அண்ட் நெக்ஸ்ட் டே யூ ஆர் ஏபிள் டு கிவ் a present him நட்டல்லா, தட் சாக்லேட் cream. ஸோ கொடுத்தவனா he was very happy. அவனே போய் அந்த புக்ல போய் டிக் பண்றது அல்லது நாங்க அவனுக்கு டிக் பண்ணி கொடுக்கறது. அதே மாதிரி லிஸ்ட் உட்காந்து என்டர் பண்ணும்போது 6 வயசு பையன், ஓகேவா, ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் த லைட்டர் சைட் ஆஃப் திஸ் விஷன் போர்ட் பண்ணும்போது அவன் வந்து ஒண்ணு சொல்றான், என் ஒய்ஃபுக்கு நான் வந்து கிச்சன்ல சிம்னி வச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றான். 6-year kid, right? விஷன் போர்ட், விஷன் ஃபார் ஹிஸ் 2040, ரைட்டா? 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்பவே யோசிக்கிறாங்க. ரெஸ்ட் அண்ட் ரெக்ரியேஷன். டிராவல் டு a new country this year. இதுதான் சார் எனக்கு பெரிய தலைவலி. போன வருஷம் யூரோப் போயிட்டோம். யூரோப்ல போய் போலாண்ட பார்த்தோம், ஆம்ஸ்டர்டாம பார்த்தோம், ஹஜ்ஜுக்கு போனோம், அங்க பெரிய சிங்கப்பூர் போனோம், நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் போனோம் சார். இந்த வருஷம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை போல தெரியுது. டிராவல் டு a new country, இதை மட்டும் என்னுடைய விஷன்ல நான் எப்படி டிக் பண்ண போறேன்னே வந்து தெரியல, ரைட்டா? சோ டிராவல் டு a new city this year, அதுவும் வந்து பாசிபிள் இல்ல. Try to sleep at least 7 hours a day. This I am pretty much doing well. Then spiritual, I have my spiritual goals. Then my physical goals, reduce my weight to 75 kgs, eat out only once in a month. இப்ப எங்க வெளியே போக, இப்பெல்லாம் சாப்பிடவே முடியாது.
Exercise daily. Finances. I have my financial goals as well. Increase my net worth by 10%. Build 10 more houses in this year. I'm into the construction business as well. This is just an idea for you to understand about the vision. Right? Every day, if you are seeing this, you are going to progress in that way. Right? This is the higher level. This is the higher level. Next வந்து பாத்தீங்க அப்படின்னா smaller level. Smaller level அப்படின்னா how do you eat an elephant? அப்படின்னு வந்து யாருக்கிட்டே அது கேட்டா என்ன சொல்லுவாங்க, சார் யானை எப்படி சார் திங்கிறது அப்படின்னு வந்து சொல்லி. So how do you eat an elephant? Come on, can you get me some answers? How do you eat an elephant? Welcome, Bashir is travel. He's having the travel business and he's saying it is possible, sir. Possible தான், வீட்ல விட மாட்டாங்கப்பா. Yeah, one piece at a time, bit by bit. Correct. Thank you so much for sharing, everyone. So how do you eat an elephant bit by bit? So how do I achieve my big goal, my 10-year goal, my 20-year goal? How do I achieve that? Bit by bit. நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன் என்னோட இந்த கோல் அச்சீவ் பண்றது, அடுத்த வாரத்துல என்ன பண்ண போறேன், இந்த ஒரு மாசத்துக்கு என்ன பண்ண போறேன், இந்த 3 மாசத்துக்கு என்ன பண்ண போறேன். ரைட்டா? அதுக்கு தான் இந்த 3 மேஜிக் வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Break it down, write it down. Break it down, write it down. If you are not going to do this, productivity oda number one enemy யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? Productivity oda number one enemy procrastination. தள்ளி போடுறது. நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறது. எவ்வளவு பேருக்கு அந்த ஹாபிட் இருக்கு? எனக்கு அந்த ஹாபிட் இருக்கு. I will type yes. Yeah, a lot of people are having that. It is the number one enemy of productivity. Procrastination is the number one enemy of the productivity. So write it down. என்னன்னா, break it down, write it down. உங்க கோல்ஸ் வந்து நீங்க you break it down and you have to write it down. Brian Tracy, உலகத்திலே கோல்ஸ் பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மனுஷனை தவிர இந்த மனுஷன் தான் அதுல டாப் லிஸ்ட்ல வருவார். Brian Tracy. சோ அவர் சொல்லும் போது சொல்லுவாரு, உலகத்துல மொத்தமே வந்து 3% பேர் தான் வந்து கோல்ஸே எழுதுறாங்க. அந்த 3%ல 1% ஆட்கள் கோல்ஸ் வச்சிருக்காங்க. 3% பேர் தான் கோல்ஸ் வச்சிருக்காங்க. அதுல 1% தான் வந்து கோல்ஸை எழுதுறாங்க. சோ கோல்ஸை எழுதுறவங்க தான் வந்து 80% they are able to achieve more than the people who do not write the goals. So you have to write it down. So write it down and break it down. Correct? So we are moving, right? So what motivates you? Right? So lifeல வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச், நான் கூட நிறைய பேர் வந்து சார் உங்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்னு வந்து போயிடுவாங்க. பட் 1 வீக் கழிச்சு நீங்க அதே ஆள்கிட்ட போயிட்டு இது உங்க லைஃப்ல ஏதாவது மாற்றத்தை உண்டாக்குச்சா அப்படின்னு வந்து கேளுங்க. உண்டாக்காது. ஏன் அப்படின்னா மோட்டிவேஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை வந்து கிடையாது. மோட்டிவேஷன் வந்து வெளியில இருந்து வர்றது கிடையாது. மோட்டிவேஷன் எப்பவுமே இங்க இருந்து வர்றது, என்கிட்ட இருந்து வர்றது. It has to be always self motivation. How motivated I am to present this webinar, how motivated I am to start an academy like this, how motivated I am during my uncertain period. So self motivation தான் வந்து எப்பவுமே வேலை செய்யும். ரைட்டா? சோ நீங்க உங்களுக்கு பாஸ்ட்ல உங்களுடைய பழைய லைஃப்ல மேபி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அல்லது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அல்லது 1 இயர்க்கு முன்னாடி அல்லது 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எது உங்களை மோட்டிவேட் பண்ணுச்சு? இப்போ டியூரிங் த ப்ரீ கோவிட் வேர்ல்டு ஒரு 100 நாளைக்கு முன்னாடி ஜனவரியில பிப்ரவரியில உங்களை எது மோட்டிவேட் பண்ணுச்சு? சோ அதை எப்படி ரீக்ரியேட் பண்ண முடியும் இந்த பீரியட்ல அப்படிங்கறது வந்து பாருங்க. அதுக்கு மெயினான தேவை உங்க கோல்ஸை வந்து ரீவிசிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. உங்க கோல்ஸை டெஸ்டினேஷனை நீங்க ரீவிசிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கோல்ஸ் ஆர் யுவர் டெஸ்டினேஷன். இமேஜின் you are the car, you are the driver of your car. Your destiny is very clear. Irrespective of the turns, left, right, or irrespective of the ups, downs, irrespective of the climate, irrespective of the rough weather, you have to reach the destination. And that is it. If there is no right, take a left. If there is no right, take a left. If there is no left, take a right. That is the life, right? So that has to motivate you. So first one, motivation, goal setting, and all this stuff. The second one, coming up to the second one, the second secret. The second secret is focus.
ஃபோக்கஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து சிம்பிள் தான். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய சீக்ரெட்லாம் ஒண்ணும் இல்ல. பட் இது ஈஸியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸி இல்ல. ஸோ அதுலயும் வந்து 3 விஷயம் நான் ஷேர் பண்ணேன். The number one is what you need to do to increase your focus. ஸோ பிளான் த நைட் பிஃபோர். நாளைக்கு என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு தெரியும். நாளைக்கு சண்டே நான் என்னென்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு தெரியும். ரைட். ஸோ பிளான் த டே பிஃபோர், நைட் பிஃபோர். ஒர்க் ஆன் த கோல்ஸ். ஒர்க் ஆன் த கோல்ஸ். சண்டே இஸ் கோயிங் டு பி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மெயின்டைனிங் அண்ட் என்னோட இன்னொரு விஷன் இருக்கு, ஏசிசி ஃப்ரம் ஐசிஎஃப். ஸோ இது ரெண்டும் தான். அதுக்கப்புறம் பிளானிங் த வீக் அஹெட். இது மூணு தான் என்னோட ப்ரையாரிட்டி சண்டேக்கு. என்னோட சண்டே ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் மச் ஆஃப் அ டைம் வித் ஃபேமிலி. செகண்ட் ஒன் ACC with ICF. I wanted to become an international coach. So that is the second one. And the third one is planning the week ahead. இது மூணு தான் வந்து பண்ணுவேன். இது ராக்கெட் சயின்ஸா சார்? ஒன்றும் கிடையாது. ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. டிசிப்ளின். Discipline gives freedom. Come on, type DGF. Discipline gives freedom. I'm enjoying this. Right. Set a time to do it. Setting aside the time. Setting aside the time சொல்லும் போது டைம் பிளாக்கிங், டைம் லேயரிங், ஃபோக்கஸிங் ரெக்வயர்ஸ் டைம், டு டூ லிஸ்ட், இது எல்லாத்துக்குமே வந்து யூ ஹாவ் டு செட் அசைட். ரைட். ஸோ டைம் பிளாக்கிங் பத்தி நான் ஏற்கனவே நிறைய யூடியூப் வீடியோஸ் பேசியிருக்கேன். டைம் லேயரிங் இஸ் ஒன் நியூ கான்செப்ட் which I'm covering in my online academy. Then a lot of other things like the to do list, இதெல்லாம் வந்து பண்றது நமக்கு செட்டிங் அசைட் த டைம்ல. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஓகே. சோ நம்ம லைஃப்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குதா? நம்ம லைஃப்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குதா? சொல்லுங்க பாப்போம். Lots and lots of distractions. Mohammed Abu sir, thanks for joining. 100% sir, Salim. Okay, lots. Okay. Yes, of course. KGF is expectation, DGF is reality. Okay. Only distraction is mobile. Yes, mobile, especially family distractions. Okay. Interesting. ஸோ மொபைல்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கீங்க, வேற ஃபேமிலின்னு கொஞ்சம் பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. வேற என்னெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு? என்னென்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு? ஸ்லீப் டிஸ்ட்ராக்ஷன். ஓகே. ரொம்ப தூங்குவீங்க பழைய. மொபைல், அன்வான்டட் சோஷியல் மீடியா பேஜஸ், சேஸ் முத்துராமன். மோர் திங்கிங் இஸ் ஆக்சுவலி குட். மைண்ட், stress, exactly, Salim. Stress is a big distraction, you know. Social media, commutation. இப்போ எங்க சார் கம்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க? அமீத் அப்துல் காதர் சார். Excellent share by Mohan Babu sir. Multitasking is a big distraction. Correct, perfect. Unexpected works. Thank you, Dr. Kalyani. Yes. That is criticism. Don't take it to heart, any criticism. அதாவது காய்க்கிற மரம் தான் கல்லடி படுன்னு வந்து சொல்லுவாங்க. Don't take it to heart. கிரிட்டிசிசம் பண்றவங்களுக்கு எங்கேயும் செலவு வச்சதா சரித்திரமே கிடையாது சார். ஓகே. just a sharing for you. When you are growing, people criticize. Mind block due to more thinking is distraction for me. Okay. Focus பண்ண முடியல. So the number one distraction is mobile phone. Right. So in order to live a life without distractions, you have to use your mobile effectively. Right. As you said, ஃபேமிலியில நிறைய பேருக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு யாராவது ஷேர் பண்ணீங்களா என்னன்னு வந்து தெரியல. என்ன அப்படின்னா, நிறைய கொலீக்ஸ்ல இருந்து டிஸ்டர்பன்சஸ் வந்து வரும். என் ஃப்ரெண்டு பிளஸ் என்னுடைய ஜெனரல் மேனேஜரும் கூட இந்த கால்ல இருக்காரு என்னன்னு தெரியல, இந்த வெபினார்ல. அப்துல் கரீம் ஒரு பேர். அவர் உட்கார்ந்து வந்து ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துருப்பாரு. அவரை பாக்குறதுக்குன்னே நிறைய பேர் வந்து அவருடைய வேலையை ஃபுல்லா வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஒர்க் பிளேஸ் டிஸ்ட்ராக்ஷன். எவ்வளவு பேருக்கு இருக்கு அந்த ஒர்க் பிளேஸ் டிஸ்ட்ராக்ஷன்? அவர் ரொம்ப நல்லவரு கூட. ஓகே, உன் வேலையை நான் பண்றேன், ஓகே அந்த வேலையை நான் பண்றேன், ஓகே இந்த வேலையை நான் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நீ எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் a kind of you need to learn how to say no. So அந்த மாதிரி. Yeah, Pomodoro technique is a very good technique to eliminate distractions. Yeah, right. So time blocking,
setting the time aside, that comes to focus. And the last one, which is secret number 3, which is time. Which is time. So Natarajan Ramaraj is saying, I have a lot in family and work. Like, உங்களுக்கு அட்ரஸ் பண்றேன். So there is a peculiar bank. There is a peculiar bank which deposits $86,400 in your account every day. The only thing is there is no carry forward and there is no opening balance or closing balance. There is no online statement. All you have to do is you have to utilize all the 86,400 rupees. Otherwise, it will be 100% taxed. 86,400 ரூபாய் நீங்க டெய்லி யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும். யூட்டிலைஸ் பண்ணாம மிச்சம் வச்சிருந்தீங்க அப்படின்னா 100% டாக்ஸ் போட்டு உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துருவாங்க, இந்த பேங்க்ல இருந்து. சரியா? ஓப்பனிங் பேலன்ஸ் கிடையாது, க்ளோசிங் பேலன்ஸ் கிடையாது, ஆன்லைன் பேங்கிங் எதுவுமே வந்து இதுக்கு கிடையாது. நீங்க உங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து பார்க்க முடியாது. எஸ், இட் இஸ் செகண்ட்ஸ் பெர் டே. 86,400 seconds per day. வேர்ல்ட்ல இன்னைக்கு நம்பர் 1 பணக்காரராக இருக்கக்கூடிய ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்ல 2020 லிஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ஜெஃப் பெசாஸா இருக்கட்டும், அல்லது 3 and 4ல இருக்கக்கூடிய மார்க் ஜூக்கர்பர்க் அண்ட் வாரன் பஃபெட்டா இருக்கட்டும், அல்லது அவங்கள போட்டி அடிச்சு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய எலான் மஸ்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து 86,400 தான். எல்லாருக்குமே 86,400 தான். உங்களுக்கும் எனக்கும் 86,400 தான். ஒரு கம்பெனில வேலை பார்க்குற சிஇஓக்கும் அதே கம்பெனில வேலை பார்க்குற ஜானிட்டருக்கும் 86,400 தான். It is the universal bank of time. It depends on how well you are utilizing it. Because நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க time is money அப்படின்னு சொல்லிட்டு. Very very wrong. தப்பு. Time is the ultimate currency. It is not the currency. It is the ultimate currency. ஏன் அப்படின்னா, நீங்க நிறைய பேர் வந்து சொன்னீங்களே 40 லட்சம் நான் இழந்தேன், 17 லட்சம் இழந்தேன், 25 லட்சம் இழந்தேன், நான் அத்தனை லட்சம் இழந்தேன், இத்தனை கோடி இழந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் திரும்ப சம்பாதிக்க முடியுமா சார்? டைப் பண்ணுங்க சார். இதெல்லாம் திரும்ப சம்பாதிக்க முடியுமா? பணம் கண்டிப்பா வந்து சம்பாதிக்க முடியும். கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். அதை விட கூடவே சம்பாதிக்க முடியும் உங்களால. நேத்திக்கு சாயங்காலம் 6ல இருந்து 7 மணி வரைக்கும் நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், கொரோனா நியூஸ். அந்த டைம் எனக்கு கொஞ்சம் தாங்கல. ஒரு 1 லட்சம் ரூபாய் தரேன். Can you bring it back? This is simple. This is very very simple. Someone said TV is a big distraction for me. Someone said TV is a big distraction for me. This is an idiot boss, you know. I never watch TV. I think a time. So, when it comes to managing your time, it is a team effort. As I said earlier, நிறைய பேருக்கு உங்களோட family distraction இருக்கு, work distraction இருக்கு அப்படினு சொல்லுங்க. So, communication is very very important with your spouse if you are married. It is very very important to develop a good relationship, to foster that relationship. That one relationship is going to come with you forever. It is eternal, you know. So communicate properly with your spouse. Saturday evening 8 to 9:30 I'm going to be in the webinar, and the entire week I'm going to prepare for my online academy, posting videos and making all those automations. Make the expectations clear. Make the expectations clear. Keep your communication properly. Ask help from them to manage your time. And especially with your children as well. With your children as well. And the last one is with your team. Take the example of Abdul Karim. If he says that, have a flag. முன்னாடி வந்து ஒரு flag வச்சுக்கோங்க. Red flag இருந்துச்சுன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுப்பா. DND mode. Red flag இருந்துச்சுன்னா என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னோட ஆஃபீஸ் ரூம்ல நான் அப்படி ஒன்று வச்சிருக்கிறேன். I have a switch which toggles between green and red. Green and red. So when I'm in the stealth mode, நான் எப்பவுமே சொல்லுவேன் பசங்கிட்ட கூட சொல்லுவேன், டாடி stealth mode போறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது invisible modeக்கு. When I'm in stealth mode, when I'm in productive mode, when I'm in learning mode, when I'm in imagination or visualizing mode, when I don't want anyone to be disturbed, maybe it is for half an hour or 1 hour or 2 hours, I will toggle the
red button. When I'm free, I'll toggle the green button. If it is green, anyone can disturb, right? So உங்களோட டீமோட நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், right? So those are the 3 secrets. So what are the 3 secrets? Are those secrets very tough, right? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத சீக்ரெட்ஸா சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் வந்து தெரியாத சீக்ரெட்ஸா? We just have one more minute for this, and then we will use the rest of the time for no, எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். Motivation, that is setting up the goals. Goals are the ones which are going to motivate you, right? The self motivation is going to happen only when you want to set only when you want to achieve your own goals, right? Right, all these 3 things, focus and all the time, மூணுமே வந்து it is very very simple thing. It is not a secret at all. These are not secrets at all, right? It is very very simple. And now